வணக்கம் மக்களே, வெல்கம் டு நர்மி டாக்ஸ். இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? எதுக்காக? பொதுவாக கோகுலாஷ்டமி கொண்டாடும் பொழுது வாசலிலிருந்து வீட்டு பூஜை அறை வரைக்கும் கிருஷ்ணர் வருவது போல கிருஷ்ணர் பாதம் வரைவது வழக்கம். பாதத்தை கவனித்து பார்த்தால் 8 என்கிற எண்ணை போல காட்சி தரும். அதற்கு மேல் உள்ள விரல்கள் 5 புள்ளிகளாக காட்சி தரும். இங்கு 8ம் 5ம் ஒன்று சேருகின்றது. 8 எழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணா, 5 எழுத்து மந்திரம் சிவாய நம. அஷ்டாட்சரமும் பஞ்சாட்சரமும் சேர்ந்து கண்ணன் திருவடி கோலமாகிறது. எனவே கிருஷ்ணர் பாத கோலத்தை எல்லா மாதங்களிலும் வரும் அஷ்டமி என்றும் போடலாம். ஹரியின் அருளும் கிடைக்கும், சிவனின் அருளும் கிடைக்கும். இதைத்தான் பெரியவர்கள் ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயில மண்ணு என்று சொல்லுகின்றார்கள் போலும்.